செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் நாயங்களே. அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் நாயங்களே. கருமாறி வந்திருக்க கண்ணு செவந்திருக்க காத்து கருப்புகளே கால் தெரிக்க ஓடுங்களே. அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் நாயங்களே. கருமாறி வந்திருக்க கண்ணு செவந்திருக்க காத்து கருப்புகளே காவிரிக்க ஓடுங்களே. கொல்லூரு குங்குமோ கோபத்தை காட்டவே ஆத்தா செவந்தபடி மாறாளே வெள்ளி பிரம்பெடுத்து மாறாளே. அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் மாயங்களே எல்லை விட்டு ஓடுங்களே. வேப்ப மரத்தடி பூச நடக்குது வேதவல்லி வரசேரி பம்ப சொல்லுது. வேப்ப மரத்தடி பூச நடக்குது வேதவல்லி வரசேரி பம்ப சொல்லுது. பூத காத்துல ஊரும் பிடிகளை ஓட சொல்லி அம்மா விட்ட சூலம் வருது. பூத காத்துல ஊரும் பிடிகளை ஓட சொல்லி அம்மா விட்ட சூலம் வருது. வேப்ப இலையிலே கத்தி போலவே அத்தா இருக்கிறா தெரியலையா ஆடி காத்திலே ஏறி வருகிறா கொல்லாமாயமே ஓடலையா. அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் மாயங்களே பாராம ஓடுங்களே. தெய்வமா மாரியம்மா வந்து விட்டால் தொல்லை இல்லையே. காலம் காலமா காக்கும் தெய்வமா மாரியம்மா வந்து விட்டால் தொல்லை இல்லையே. மாசம் அங்குசம் பார்வதியோ கைவசம் பாவங்களே உங்களுக்கு வேலை இல்லையே. பாசம் அங்குசம் பார்வதியோ கைவசம் பாவங்களே உங்களுக்கு வேலை இல்லையே. நெத்தி மணந்திட சுட்ட சாம்பலா சக்தி இருக்கிறா தெரியலையா. பட்ட குங்குமம் தீயாய் வருகுதே கொல்லாமாயமே போகலையா. அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் மாயங்களே. கருமாறி வந்திருக்க கண்ணு செவந்திருக்க காத்து கருப்புகளே காதரிக்க ஓடுங்களே. கொல்லூரு குங்குமோ கோபத்தை காட்டவே ஆத்தா செவந்தபடி வாராளே வெள்ளி பிரம்பெடுத்து வாராளே. சமயபுரத்து கதவு திறக்க சிங்கம் ஒண்ணு பிடரி சிலிர்க்க கருவறை விட்டு தேவி அம்மா வாராளே. அக்னி ஜுவாலை கண்ணி மிதக்க உடுக்கை சத்தம் காற்றில் பறக்க கோமளவல்லி கோபம் கொண்டு கோட்டை விட்டு வாராளே. கருவறை விட்டு தேவி அம்மா வாராளே. அக்னி ஜுவாலை கண்ணி மிதக்க
உடுக்கையின் ஓசையிலே உலகமெல்லாம் படைச்சாளே, உடுக்கையின் ஓசையிலே உலகமெல்லாம் படைச்சாளே, உலகமெல்லாம் படைச்ச மாறி உயிர்கள் எல்லாம் காத்தாளே, உலகமெல்லாம் படைச்ச மாறி உயிர்கள் எல்லாம் காத்தாளே. காத்தாயி மகமாயி முத்துமாரி ஆத்தாளே அருள்மாரி முத்துமாரி, காத்தாயி மகமாயி முத்துமாரி ஆத்தாளே அருள்மாரி முத்துமாரி. நெற்றியில் மின்னிடும் குங்குமம் அது வெற்றியை தருவது நிச்சயம், நெற்றியில் மின்னிடும் குங்குமம் அது வெற்றியை தருவது நிச்சயம். நம் அன்னையின் சாம்பலும் மஞ்சளும் நாம் அணிந்தால் வாழ்வில் மங்களம், நம் அன்னையின் சாம்பலும் மஞ்சளும் அணிந்தால் வாழ்வில் மங்களம். காத்தாயி மகமாயி முத்துமாரி ஆத்தாளே அருள்மாரி முத்துமாரி, காத்தாயி மகமாயி முத்துமாரி ஆத்தாளே அருள்மாரி முத்துமாரி. பஞ்சபூதங்களை படைத்தவள் அவள் தஞ்சையில் கோவில் எடுத்தவள், பஞ்சபூதங்களை படைத்தவள் அவள் தஞ்சையில் கோவில் எடுத்தவள். தஞ்சம் என்றால் காப்பவள் அவள் நெஞ்சில் நம்மை ஏற்பவள், தஞ்சம் என்றால் காப்பவள் அவள் நெஞ்சில் நம்மை ஏற்பவள். உன்னை நல்லூர் மாரியம்மன் புகழ் பாடுவோம், அன்னை அவள் மகிமையை கொண்டாடுவோம், உன்னை நல்லூர் மாரியம்மன் புகழ் பாடுவோம், அன்னை அவள் மகிமையை கொண்டாடுவோம். ஆடியில் பார்ப்புடம் கண்டாள் அன்னை அவனையில் உற்சவம் கொண்டாள், ஆடியில் பார்ப்புடம் கண்டாள் அன்னை அவனையில் உற்சவம் கொண்டாள். புரட்டாசி தெப்பலில் ஆடி வந்தாள், புரட்டாசி தெப்பலில் ஆடி வந்தாள், உன்னை நல்லூர் மாறி நம்மை தேடி வந்தாள். உன்னை நல்லூர் மாரியம்மன் புகழ் பாடுவோம், அன்னை அவள் மகிமையை கொண்டாடுவோம், உன்னை நல்லூர் மாரியம்மன் புகழ் பாடுவோம், அன்னை அவள் மகிமையை கொண்டாடுவோம். உடுக்கையின் ஓசையிலே உலகமெல்லாம் படைச்சாளே, உடுக்கையின் ஓசையிலே உலகமெல்லாம் படைச்சாளே, உலகமெல்லாம் படைச்ச மாறி உயிர்கள் எல்லாம் காத்தாளே, உலகமெல்லாம் படைச்ச மாறி உயிர்கள் எல்லாம் காத்தாளே. காத்தாயி மகமாயி முத்துமாரி ஆத்தாளே அருள்மாரி முத்துமாரி, காத்தாயி மகமாயி முத்துமாரி ஆத்தாளே அருள்மாரி முத்துமாரி, காத்தாயி மகமாயி முத்துமாரி ஆத்தாளே அருள்மாரி முத்துமாரி. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, உன் திருநாமமே இங்கு பல கோடியே, அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. காமேஸ்வரி ஈஸ்வரி தாரணி பூரணி
புவனேஸ்வரி பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஆனந்தி மாதங்கி பஞ்சாட்சரி வேதாளி சுந்தரி துரந்தரி ஆதீஸ்வரி கௌமாரி வாராகி சாமுண்டி மகிஷாசுரமர்த்தினி உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம் சீறி வரும் சிம்மம் கோரமுக மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உடுக்கை ஒலி ஓசை மணி விளக்கு பூசை மனமுருகித்தாயே உனை வணங்க ஆசை உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே ஸ்ரீதேவி கமலையே விமலையே அமலையே மங்களே சாந்தினி சங்கரி சுமங்கலி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீ துர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி மூகேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி உமா மகேஸ்வரி சந்நிதியில் நுழைந்தால் தேகம் சிலு சிலிர்க்கும் அழுத விழி நீரை தாயின் விரல் துடைக்கும் அம்மா திரிசூலினி நீயே ஜெகத்காரணி இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே சூலம் என்னும் வடிவம் மும்மூர்த்திகள் தரிசனம் புரளும் 5 சடையும் பூதங்களின் உருவகம் அம்மா உருவாக்குவாய் பின்பு அழித்தாடுவாய் என்போல் பக்தர்களை காப்பவளும் நீயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே வைஷ்ணவி கோமதி பீஜாட்சரி தாட்சாயணி ஏகேஸ்வரி குமாரி பைரவி ஓங்காரி சிவேஸ்வரி விசாலாட்சி மீனாட்சி ராஜேஸ்வரி ஜெயதேவி ஜயேஸ்வரி ஜெகன்மோகினி இந்திராட்சி திரிபுரேஸ்வரி புராந்தகி பரிபூரணி பரமேசி ஜகம்பவி குண்டலினி காராணி கருமாரி மகமாயி சிவமணி வீரேஸ்வரி தர்ம சம்வர்த்தினி அழுகையுடன் ஜனனம் இன்று வரை சலனம் தாங்கவில்லை சோகம் சரணம் உந்தன் பாதம் அம்மா என்னை காக்கவே ஒரு கணமாகுமா உடன் வருவாயே உலகாடும் காளி எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே
வெள்ளியங்கிரி மேலே அன்று ஒரு நடனம் கலியுகத்தை காக்க இன்று உடன் வரணும். அம்மாடுதேனம்மா உன்னை தொழுதேனம்மா உன் துணையோடுதான் எங்கள் வாழ்க்கை. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. तंत्रेश्वरी यंत्रेश्वरी यदीश्वरी शक्तेश्वरी वीणेश्वरी जयेश्वरी तत्वेश्वरी धर्मेश्वरी शब्देश्वरी येगेश्वरी येगाक्षरी नादेश्वरी विश्वेश्वरी दीक्षेश्वरी धीरेश्वरी योगेश्वरी वर्णेश्वरी वामेश्वरी कालेश्वरी वेदेश्वरी महाशक्ति कात्यायनी ज्वालामुखी अन्नपूरणी ज्ञानाम्बिके अष्टलक्ष्मी. वलது கையில் சூலம் இடது கையில் டமருகம் வில்வேல் சக்கரம் கொடுவாள் கொண்டே அவள் தோன்றுவாள். சிங்கமுதுகின் மேலே அன்னை அவள் தோன்றுவாள். அந்த அன்னைக்கு தான் இன்று பூஜை. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு, பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா. பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு, பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா. ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா. கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா. கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா. பாம்பு படை சூழ்ந்திடவே வேம்பு தேறி ஏறும் மாத்தா. பம்பை மேளம் முழங்கிடவே பவனி வரும் முப்பாத்தா. பாம்பு படை சூழ்ந்திடவே வேம்பு தேறி ஏறும் மாத்தா. பம்பை மேளம் முழங்கிடவே பவனி வரும் முப்பாத்தா. நோன்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாரியாத்தா. நோன்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாரியாத்தா. வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா. வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா. சேமாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருக்காத்தா என்னாத்தா. சேமாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருக்காத்தா என்னாத்தா.
வாத்தியம் இசை ஒலிக்க 8 திக்குகள் புகழ் மணக்க கொட்டு வாத்தியம் இசை ஒலிக்க பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா எல்லாத்தா முத்தாத்தா மணியாத்தா வீராத்தா மேகாத்தா காளியாத்தா எல்லாத்தா முத்தாத்தா மணியாத்தா வீராத்தா மேகாத்தா காளியாத்தா பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா அண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா என்றால் ஓடி வருகிறாள் ஆதிபராசக்தி ஓம் என்றால் ஓடி வருகிறாள் ஆதிபராசக்தி ஆம் என்றால் ஆடி வருகிறாள் ஆதிபராசக்தி நாமம் சொன்னால் நன்மை தருவாள் ஆதிபராசக்தி நாமம் சொன்னால் நன்மை தருவாள் ஆதிபராசக்தி பாதம் தொட்டால் பாவம் தீர்ப்பாள் ஆதிபராசக்தி அன்னை ஆதிபராசக்தி ஓம் என்றால் ஓடி வருகிறாள் ஆதிபராசக்தி ஓம் என்றால் ஓடி வருகிறாள் ஆதிபராசக்தி ஆம் என்றால் ஆடி வருகிறாள் ஆதிபராசக்தி அன்னை ஆதிபராசக்தி மருவத்தூரில் கோவில் கொண்டு மகிமை புரிகின்றாள் இருமுடி தாங்கும் அடியார்க்கெல்லாம் வரங்களை தருகின்றாள் குருவாய் வந்து எந்த நாவில் இசைமழை பொழிகின்றாள் குருவாய் வந்து எந்த நாவில் இசைமழை பொழிகின்றாள் அறிவாய் உயிராய் அருளின் வடிவாய் அம்மா என்றும் இருக்கின்றாள் அறிவாய் உயிராய் அருளின் வடிவாய் அம்மா என்றும் இருக்கின்றாள் ஓம் என்றால் ஓடி வருகிறாள் ஆதிபராசக்தி ஓம் என்றால் ஓடி வருகிறாள் ஆதிபராசக்தி ஆம் என்றால் ஆடி வருகிறாள் ஆதிபராசக்தி அன்னை ஆதிபராசக்தி ஆடிப்பூரம் தன்னில் அன்னை பாம்பாய் படம் எடுத்தாள்
பக்தருக்கெல்லாம் தேனாய் அருள் கொடுத்தாள். ஆடிப்பூரம் தன்னில் அன்னை பாம்பாய் படம் எடுத்தாள். தேடி வந்திடும் பக்தருக்கெல்லாம் தேனாய் அருள் கொடுத்தாள். அடிகளாருடன் ஆனந்தமுடனே அங்கம் புரண்டு வந்தாள். அடிகளாருடன் ஆனந்தமுடனே அங்கம் புரண்டு வந்தாள். அங்கம் புரளும் அன்பருக்கெல்லாம் அன்புடன் காட்சி தந்தாள். அம்மா அழகுடன் காட்சி தந்தாள். ஓம் என்றால் ஓடி வருகிறாள் ஆதிபராசக்தி. ஓம் என்றால் ஓடி வருகிறாள் ஆதிபராசக்தி. ஆம் என்றால் ஆடி வருகிறாள் ஆதிபராசக்தி. நாமம் சொன்னால் நன்மை தருவாள் ஆதிபராசக்தி. நாமம் சொன்னால் நன்மை தருவாள் ஆதிபராசக்தி. பாதம் தொட்டால் பாவம் தீர்ப்பாள் ஆதிபராசக்தி. அன்னை ஆதிபராசக்தி. நாகம் திரிசூலம் உடன் கர்ஜனைத்து வரும் சிம்மம் கொடு கொட்டி வில் கத்தி சிறு உடுக்க பேசி வரும் நாதம் பூர்வஜ்ரம் ருத்ராட்சம் திரு சங்கு உடன் பிறந்த சக்கரம் மணி பிரம்பு சிறு கரும்பு நல்லங்குசத்துடன் பாசம் கோடாரி கொடு சூரி என ஆயுதங்களுடன் தோன்றும் நவச்சண்டி அவ ஏண்டி உன் பார்வை வீசு அது போதும் மகமாயே. கொண்ட போதிலும் தாய்
சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் சித்தஞ்சி அம்மாவுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம். மேடையில் வீற்றிருக்கிற என் மீது அளவு கடந்த பாசமும் அன்பும் வைத்திருக்கிற என்னுடைய பக்தர்கள் அவங்களுக்கும் என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இன்னைக்கு கங்கை அம்மனுடைய ஆலயத்தை அமைச்சு ஒரு அற்புதமான பம்பை குழுவை ஏற்படுத்தி இந்த சின்ன வயசுல எத்தனை ஜென்மத்துல செஞ்ச ஒரு புண்ணியம், ஒரு தெய்வத்துக்கு தொண்டு செய்யுது. அதை விட புண்ணியம் அம்மனை நினைச்சு ரசிச்சு மனமுருகி பாடுறது. அந்த பாடலை ஒரு தேன் போல ஒரு குரலா எல்லா அம்மனுமே மயங்கிறது எது? பம்பைக்கும் பாட்டுக்கும் தான். அதில் ஒரு அற்புதமான அருளை அம்பாள் இந்த சின்ன வயசுல ஜெயக்குமார் அவர்களுக்கு தந்திருக்கிறாங்க. வாங்க ஜெயக்குமார், அவங்களுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. வளரணும். இந்த தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் போயிட்டு அவர் சேவை புரிஞ்சு அங்கே இருக்கிற ஆலயங்கள்லாம் வந்து அம்மனை பற்றி புகழ்ந்து பாடி அவர் குழுவோடு சேர்ந்து அம்மனுடைய புகழ் பாடணும்னு சொல்லி அம்மா வந்து அவருக்கு மரியாதை செய்கிறேன். காமகுணம் கொண்ட ஒரு அசுரன், ஒரு பெண்களை நிம்மதியாக வாழ விட மாட்டான். யாரும் வெளியே வர முடியாது, மக்கள் சுதந்திரமா நடமுடிய முடியாது, மக்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. பலவிதமான இடத்துல வாங்கின வரம் பிரம்மதேவன் இடத்துல வரம் வாங்குறான். என்ன வரம்? சாகா வரம் வேணும்னு கேட்குறான். பிரம்மதேவன் அதெல்லாம் முடியாது. மனுஷனா பிறந்தா எல்லாரும் ஒரு நாளைக்கு இறந்துதான் போகணும். அவங்க செஞ்ச பாவ கர்மத்தோட தாக்கத்து பிரகாரம் எப்போ போகணுன்றது விதி எழுதிட்டு இருக்கும். ஆனா உனக்கு எந்த ஆயுதங்களாலோ ரிஷி முனிவர்களாலோ மும்மூர்த்திகளாலோ விலங்குகளாலோ பறவைகளாலோ புழு பூச்சினாலேயோ உனக்கு மரணம் ஏற்படாது. ஆனா ஒரு கன்னி பெண்ணுனால 16 வயதுடைய பெண்ணுனால உனக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சுட்டு போயிடுறாரு. இந்த காமகாசுரனுக்கு ஒரே சந்தோஷம். 16 வயசு பெண்ணுன்னா எப்படி இருப்பா? பருவ கொடியா சின்ன பொண்ணா இருப்பா. நம்ம எப்படி ஒரு பிரம்மாண்ட ரூபமா இருக்கிறோம், அசுர சக்தியா இருக்கிறோம். நம்மள போய் தேவர்களே எதிர்க்க முடியாது, மும்மூர்த்திகளே எதிர்க்க முடியாது. ஒரு 16 வயசு பெண்ணால நம்மளுக்கு எப்படி மரணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆணவத்தோட அந்த வரத்தை வாங்கிட்டு பிரம்மதேவர் கேளுன்ற மாதிரி அந்த மூலகத்தையும் வெற்றி அடைய வைக்கிறான். தன்னுடைய அசுர படைகளை எல்லா இடத்துலையும் நியமிச்சு அதிகாரத்தை செலுத்துறான். தேவர்களுக்கு சொல்ல முடியாத கொடுமைகளை இன்னல்களை தரான். ரிஷி முனிவர்கள் நிம்மதியா பூஜை பண்றதுக்கோ தவம் பண்றதுக்கோ வாழறதுக்கு வழி இல்லாம செய்யறான். பெண்கள் சுதந்திரமா வெளியே கூட வர முடியாது. இப்போ நம்ம 12 மணி ஆனா கூட வெளியே வரோம், 1 மணி ஆனா கூட பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறோம். ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்குது. இப்போ கொரோனா வந்துட்டோன்னே வீட்டில் எல்லாரும் அடைஞ்சிருந்த மாதிரி இந்த அசுரனுக்காக என்ன பண்றாங்க? யாருமே நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு எல்லாரும் முடங்கி போயிருக்கிறாங்க. ரிஷி முனிவர்கள்லாம் கூட இவன் கண்ணிலே படக்கூடாது, ஏன்னா அடிச்சு சாவடிக்கிறான், துன்புறுத்துறான், பலவிதமான இன்னல்களை தரான் அப்படின்னு சொல்லி அவங்க மானாவும் மயிலாவும் பறவைகளாகவும் இருக்கிறாங்க. தேவர்கள்லாம் கஷ்டப்பட்டு சிவனிடத்துல முறையிடுறாங்க. சிவபெருமான் சொல்றாரு, இதுக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு விமோசனத்தை நான் கண்டிப்பா தருவேன், சீக்கிரமா விமோசனத்தை கண்டிப்பா தருவேன், ஒரு திருவேலையாடல் மூலமா எல்லாம் நல்லது நடக்கும், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. சிவபெருமான் பார்க்குறாரு, எப்படா இது வந்து இந்த அசுரன் அழிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ மகாவிஷ்ணு சொல்றாரு, தேவி பார்வதியால மட்டும்தான் அந்த அசுரன் அழிக்க முடியும், ஏதாவது ஒரு திருவிளையாடல் பண்ணி நீங்க தான் பண்ணணும்ட்டு. சரின்னு சுவாமி சிவபெருமான் என்ன பண்றாரு, அம்மாவை கூப்பிட்டுட்டு அந்த மனசுல வந்து தடாகம் ஒன்று இருக்குது, அந்த தடாகத்தாண்ட இந்த தாயக்கட்டை விளையாடலான்னு சொல்லி தாயக்கட்டை விளையாட சொல்ல இந்த அம்மா வந்து எங்க வந்து நம்ம தோத்துருமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சிவபெருமானோட கண்ணை மூடிடுறாங்க. சிவபெருமானோட கண்ணை மூடினதுனால இந்த பூ உலகம்லாம் இருந்து போச்சான். இந்த உலகமே இருந்து போகுது. ஏன்னா சூரியனும் சந்திரம் சிவபெருமானோட கண்களா இருக்குது.
அதனால கோவப்பட்டு நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு, பார்வதி தேவிக்கு சாபம் கொடுக்குறாரு. நீ எப்ப குழந்தைத்தனமா விளையாட்டுத்தனமா வந்து நீ கண்ணை மூடி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் இருட்டில் இருக்கிற மாதிரி பண்ணியும், நீ இப்பயே ஒரு 5 வயசு குழந்தையா போய் அக்னியில தோன்றி பிறந்து வளர்ந்து 16 வயசு அடைய சொல்ல நீ என்னை வந்து திருப்பி கல்யாணம் பண்ணிட்டு கைலாயத்துக்கு வரேன்னு சொல்லி சாபம் கொடுத்து அமிச்சது. அந்த அம்மா எங்க வராங்க? நம்ம சென்னை பக்கத்துல இருக்கிற மாங்காடு, சென்னை பக்கத்துல இருக்கிற மாங்காடு வனத்துல அந்த அக்னியை வந்து தவம் பண்ணிட்டே இருக்கிறாரு. யாரு குழந்தைய பிறக்கணும்ட்டு? பார்வதி தேவி ஆதிசக்தியானவளே எனக்கு குழந்தையா வரணும், அந்த குழந்தைய நான் வளர்த்து நான் சிவபெருமானுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஒரு முனிவர் தவம் இருக்கிறார், காத்தாயினி மகரிஷின்னு. அந்த யாக குண்டலத்துல அம்மா வந்து குழந்தையா வராங்க, பாலா திரிபுர சுந்தரியா. அந்த குழந்தைய எடுத்து காத்தாயினின்னு பேர் வச்சு வளர்த்து மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து இது பண்றாங்க. அந்த அம்மா சிவனை குறித்து சின்ன வயசுல இருந்தே தவம் இருக்கிறாங்க. 16 வயசு வர சொல்ல அசரீரி சொல்லுது, நீங்கெல்லாம் தவம் பண்ணா உன்னோட தவம் பூர்த்தி ஆகாது, நீ இங்கிருந்து மேற்கு நோக்கி காஞ்சிபுரம் போய் அங்கே தவம் பண்ண, அங்கே தான் சிவபெருமான் வந்து உன்னை திருமணம் பண்ணிப்பாரு, உன்னை கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போவாருன்னு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, காத்தாயினி மகரிஷி அப்பாக்கள சொல்லிட்டு இந்த அம்மா கம்மண்டலம் எடுத்துக்கிட்டு ருத்ராட்ச மாலை எடுத்துகிட்டு காஞ்சிபுரம் வராங்க. அங்கே பாலாறு ஓடிட்டு இருக்குது, மாமரத்து அடியில் பார்க்குறாங்க, இந்த இடம் தான் நம்ம தவம் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லி அசரீர் சொன்ன மாதிரி ஒரு மணல்லே லிங்கம் வைக்கிறாங்க. மணல்லே லிங்கம் மாதிரி பிடிச்சி வச்சு பில்பார்சனம் பண்ணி அங்கே இருக்கிற பூக்கள்லாம் போட்டு ஓம் நம சிவாய சிவாய நம்ம, ஓம் நம சிவாய சிவாய நமன்னு சொல்லி தொடர்ந்து அப்படியே தவத்தில் இருக்கிறாங்க. நாரதர் பார்க்குறாரு, இதாண்டா சமயம் அப்படின்னு சொல்லி அந்த காமகாசுரன் கையில் போய் கலக்கம் பண்ணுறாரு. இந்த உலகத்திலே இப்பேற்பட்ட ஒரு பேரழகான பெண்ணை நான் பார்த்ததில்லை, நீ எவ்வளோ வந்து சொல்லப்படுறதா சாம்ராஜ்யத்துக்குலாம் அதிபதியாக வந்து சக்கரவர்த்தியாக இருக்கலாம், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உன் பக்கத்தில் வந்து சக்கரவர்த்தினியாக உட்கார வச்சாதான் உனக்கு சிறப்பாக இருக்கும் கலக்கம் முட்டோன்னே இந்த காமகாசுரன் என்ன பண்ணுவார், உடனே விரைஞ்சி படைகளை திரட்டிட்டு வந்து அம்மா தவம் பண்ணுற இடத்துக்கு வராரு. அம்மா அழகாக தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி பார்த்தா பாலாறு ஓடிட்டே இருக்குது. அழகாக வந்து குயில்கள் மைகள் எல்லாம் இந்த காமகாசுரனை பார்த்துட்டு அதுவே நடுங்குதான். அம்மா எதுவும் கண்டுக்காம தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மாவை போய் கை பிடிக்கலாம் அப்படின்னு போக சொல்ல நெருப்பு வளையமா சூழ்ந்துருக்கு. அம்மா தவத்தில் இருக்கிறதுனால எவ்வளோ ஒரு தெய்வீகமான சக்தி வாய்ந்த அந்த தாய் பார்வதி, அந்த தாயை சுற்றி அப்படியே அக்னி வளையமா வீசுறதுனால அவனால் கிட்ட நெருங்க முடியல. என்ன பண்ணுறான், பாலாத்துல பெருவெள்ளமாக வரலான்னு சொல்லி பாலாத்துல ஒரு பெரும் வெள்ளமாக மாயாச்சாரம் பண்ணி அவன் ஒரு வெள்ளத்தை உருவாக்குறான். அந்த வெள்ளம் வர சொல்ல அம்மாவுக்கு தெரியுது ஏதோ நம்ம வந்து தவம் தடப்படும் போலக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணி கட்டி பிடிச்சி ஓம் நம சிவாயன் சிவனை நினச்சி இது பண்ணுறாங்க. மகாவிஷ்ணுக்கு வந்து சிவபெருமான் சொல்கிறாரு, அது போய் எப்படின்னா அந்த வெள்ளத்தை தடு அப்படின்னு சொல்லி குறுக்க வந்து பாலாத்தில் படுக்கிறாங்க. பள்ளி கொண்டாட அதையும் மீறி வருது. திருப்பி இங்கே வந்து திருப்பார்கடலில் படுத்து அந்த வெள்ளத்தை சாந்தப்படுத்துறாரு பெருமாள். என்னடா அந்த வெள்ளம் சாந்தம் பண்ணிடுச்சு, நம்மளுடைய மந்திர தந்திரங்கள்லாம் பழிக்கிறே அப்படின்னு சொல்லி காமகாசுரன் திருப்பி வந்து அம்மாவிடத்துல கர்ப்பம் பண்ணுறான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. அம்மா சொல்கிறாங்க, உலகத்துக்கே தாயானா, உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய அன்னை ஜெகன்மாதானா, நீ வந்து சாதாரண ஒரு அரக்க மானிட, நீ தெரியுதா, என்னெல்லாம் நீ திருமணம் பண்ணிக்கிட்டாரு, ஆதிசிவனை திருமணம் பண்ணுறதுக்காக தான் நான் தவம் இருக்கிறேன், ஏற்கனவே பார்வதியாக இருந்தவனா அப்படின்னு சொன்னால் இவன் ஏற்றுக்க மாட்டேன்றான். சிவனே என்னை பார்த்தா பயந்து போய் ஒளிஞ்சிருவாரு, மும்மூர்த்தியில என்கிட்ட வரத்துக்கு தயங்குவாங்க, தேவாதி தேவர்கள்லாம் நடுந்து செஞ்சு நான் எல்லாத்தையும் நான் வந்து என்னுடைய அரசியலில் வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ண உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க, உன்னை நான் போர் புரிஞ்சு உங்கள் ரத்தத்தை குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த போர் வந்து காஞ்சிபுரத்தில் நடக்காமல் இந்த சித்தஞ்சின்ற இடத்துல சித்தர்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, இந்த பாலாத்துக்கு ஓரமாக மானா மயிலா குயிலா பறவை இனங்களாக இருக்கிறாங்க தேவர்களும் முனிவர்களும். இந்த இடத்துல அப்போ வந்து பாலாறு ஓடிட்டு இருந்து பின்னாடி அந்த ஒரு கிளை யாராவது பாலாறு பார்க்குறீங்க இல்லையா ஓடிட்டு இருந்து இந்த இடத்துல ஒரு மைதானத்தில் பிரத்யங்கரா வராகி அஞ்சனாதேவி இவங்கெல்லாம் கூட வந்து அம்மாவுக்கு வர அசுரப்படைகள்லாம் சமாளித்து 4 பக்கம் 4 விதமாக வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அம்மா நடுவில் நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல காமகாசுரனோட வந்து யுத்தம் பண்ணுறாங்க. அவன் பல ரூபத்தில் மாறி மாறி வந்து யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறான். அம்மாக்கே தலைப்பாயிட்டு எந்த ஆயுதம் எடுத்து கட்டினாலும் அவனை வீழ்த்த முடியல. எதை செஞ்சாலும் அவன் திருப்பி உயிர் பெற்று வரான். ஒரு தலை வெட்டினா அந்த ரத்தம் பட்டுச்சுன்னா ஒரு 100 காமகாசுரனா உருவாகி வரான். எவ்வளோ பேர் தான் வெட்டி வெட்டி தலையை முண்டை மாலையாக போட்டு இடுப்புல வந்து அவன் கையெல்லாம் கட்டி ஆக்ரோஷமாக ஆவேசமாக பண்ணுறது. ஒரு கட்டத்தில் சலிப்பாக வராங்க. இந்த காமகாசுரன் என்ன பண்ணுறான், நீ சிவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் சிவரூபத்திலே வரேன்னு சொல்லி இந்த காமகாசுரன் சிவனுடைய வேடம் தரிச்சு வரான். நமக்கு கடுமையாக கோபம் இருக்குது. அப்போ தான் அண்ணா கோவிந்தான்னு நினைக்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார், ஒரு பெண்ணுக்கு ஆயுதன்றது வந்து கத்தியோ கோடாலியோ கிடையாது. ஒரு பெண்ணுக்கு ஆயுதமே என்ன, நகம்தான்.
அந்த கூர்மையான நகம் உன் பாதத்துல இருக்குது. ஏன்னா நீ ஒத்த கால ஊண்டி நீ மாமரத்துக்கு அடியில அக்னியில வந்து தவம் பண்றதுனால எல்லா சக்தியும் உன்னோட கட்டுறதுல தான் இருக்குது. நீ அவனை தூக்கி போட்டு கீழே மிதிச்சு, அவன் சிவரூபத்துல வருவான், சிவன் கிடையாது. நீ அவனை தூக்கி போட்டு மிதிச்சு அவன் தொண்டையில உன் நகத்தால குத்தி அந்த ரத்தத்தெல்லாம் முழுமையா உறிஞ்சிரு. அப்ப இறந்துருவான். ஒரு சொட்டு ரத்தம் பூமியில பட்டா கூட என்ன ஆகும்? ஒரு கொரோனா வைரஸ் ஒருத்தர் மேல பட்டுச்சுன்னா அவன் தும்பினவன என்ன ஆகுது? 100 பேர் பரவி, அந்த 100 பேர் 1000 பேர் பரவி, லட்சம் பேர் பரவி, உலகம் ஃபுல்லா பரவிட்டு இல்லையா? அந்த மாதிரி ஒரு சொட்டு ரத்தம் இருந்தா கூட அவன் வந்து திருப்பியும் துளிர்விட்டு வந்துருவான். அதனால அவனோட ரத்தத்தெல்லாம் முழுசா நீ சாப்பிட்டுடு அப்படின்னு சொன்ன உடனே அம்மா என்ன பண்றாங்க, அந்த சிவரூபத்துல வரக்கூடிய அந்த காமகாசுரனை அப்படியே தூக்கி பந்து மாதிரி சுத்தி கீழே பூமியில போட்டு காலில் மார்பில் வச்சு அழுத்தி அந்த தொண்டையில இருக்கிற ஏதோ குத்தி அந்த ரத்தத்தை உரியிறாங்க. அப்பதான் அம்மா தாயே பத்திரகாளி அம்மாட்டு கத்துறான். அந்த பத்திரகாளியோட ரூபத்துல, ரௌத்ரமான ரூபத்துல அம்மா ஆவேசம் கொண்டவளா மாறிட்டாங்க. அம்மாவுடைய பாதம் அவன் மார்பில் பட்டவனே என்னாச்சு, அவனுக்கு புத்தி வந்துச்சு, நல்ல எண்ணம் வந்துச்சு. அம்மா நீ உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய, உன்னை போய் நான் அடையணும்னு நினைச்சுன்னு என் தவறை மன்னிச்சிருமா. காமகுண கொண்டா அசுரனை நீ அழிச்சதுனால காமாட்சின்ற பேரோடு நின்று நீ தவம் பண்ண இடத்துல மக்களுக்கு அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு சொல்றாரு. அதோட பலனால அம்மனை பண்றாங்க, அந்த அசுரனை அழிச்சிட்டு அந்த அம்மா பத்திரகாளியை சுற்றி இருக்கிறாங்க. சுடலில் பிணங்களை வாரி சாப்பிட்றதும் உதிரத்தை குடிக்கிறதும் ஆவேசமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து அம்மாவுக்கு நான் வந்து அந்த பிறவியில் வந்து பால் கொடுத்து அபிஷேகம் பண்ணதுனால இந்த பிறவியில் இந்த மக்களை, கலியுக மக்களை காப்பாற்றுறதுக்காக நான் வருவேன். ஆடிப்புறத்தில் பால் அபிஷேகம் பண்ணி தீச்சட்டி எடுக்கிற மக்களுடைய குறையை நான் தீர்த்து வைப்பேன்னு சொல்லி அந்த பிரிவில் எனக்கு வரம் கொடுத்ததுனால இந்த பிரிவில் நானும் ஆடிப்புறத்திலே பிறந்து, அம்மாவை ஆடிப்புறத்திலே பிறந்து வீட்டு உங்கள் முன்னாடி உட்காந்து இவ்வளோ மக்களுடைய குறைகளை கஷ்டங்களையும் அம்மா தீர்த்து வச்சு அனுகிரகம் பண்ணியிருப்பாங்க. சோதனைகளும் கஷ்டங்களும் தெய்வத்துக்கே வந்துருக்குது. படவெட்டு அம்மனுக்கு வராத சோதனையா, பத்ராவளி அம்மனுக்கு வராத சோதனையா, திரௌபதி அம்மனுக்கு வராத சோதனையா, எல்லா தெய்வங்களுமே எல்லா அசுரர்களையும் போராடி எல்லா பிரச்சனைகளும் சரி கட்டி நம்ம பட்ட பிரச்சனை மாதிரி அவங்க படக்கூடாது, அந்த மக்களை இந்த பூ உலகத்துல நான் காக்கிறேன் அப்படின்ற ஒரு சத்தியத்துல தான் அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அசுரனை அழிச்ச இடத்துல தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இவ்வளவு வருஷமா அந்த அசுரனுடைய ஒரு இது இருந்ததுனால அம்மா வந்து கலியுகத்துல இந்த இடத்துல இந்த 2000 தான் வந்து இந்த ஆலயம் அமையணும்னு உத்தரவு கொடுத்ததுனால அம்மா வந்து இந்த உடலை அவங்களுடைய கருவியா ஏற்று, ஒரு வடிவமா ஏற்று, எவ்வளோ மக்களுடைய குறைகளை தீர்க்க முடியாத எனக்கே இது தீருமா, இது தீராது அப்படின்னு நினைச்சா கூட நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கிறாங்க. குழந்தைய பிறக்காதுன்னு நினைச்சா கூட அவங்களுக்கு மடிப்பிச்சு கொடுத்து வரம் கொடுத்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. திருமணமே நடக்காதுன்றவங்க கூட வரம் கொடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ துயரங்கள் இருக்கிறவங்களையும் அம்மா மாற்றி அனுகிரகம் பண்ணியிருக்கிறாங்க. அதோட சாட்சியாக தான் இவ்வளோ பொறுமையாக பக்தியாக இருந்து நீங்கள் இருக்கிறீங்க. அதனால பொறுமையாக இருங்க. அம்மா இப்போ வருவாங்க, ஆனந்தமாக தீபார்த்தனம் பண்ணிட்டு அம்மா ஆடி முடிச்ச உடனே வரிசையாக வாங்க. கணவன் மணியாக இருந்தால் அந்த பக்கம் வாங்க, ஆண்களாக இருந்தால் இந்த பக்கம் வாங்க. நாங்கள் பெண்கள் மட்டும்தான் வந்துருக்குன்னா பெண்கள் வரிசை தெரியும், அமாவாசை வருவாங்க. அந்த பக்கம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்னதானம் சாப்பிட்டு ரோடு வந்து பயங்கரமான ஸ்பீட் ரோடு. இந்த ரோடுன்னா கண்ணு நிற்கிற நேரத்தில் ஆயிரக்கணக்கான வண்டி போகும், 100கணக்கான வண்டியெல்லாம் கிடையாது. நம்ம கிராம ரோடு கிடையாது. அதனால பொறுமையாக சக்தின்னு சொல்லுவாங்க, பஸ் நிறுத்துவாங்க. பொறுமையாக தாண்டி கிராஸ் பண்ணி வீடு போய் பத்திரமா சேரணும். அம்மாவுடைய ஆசீர்வாதம் எப்போ இருக்கும், ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணலாம். அப்படியே நான் சொல்கிற பிரார்த்தனை நீங்களும் உங்களுக்கு என்ன வர வேணுமோ வர வருஷத்துக்குள்ள இதை நடத்தி கொடுமா, நான் அடுத்த வருஷம் பால் கூட எடுக்கணும், தீட்சை எடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம். சரியா? எல்லாம் பிரார்த்தனை செய்து ரெடியா எடுத்திருக்கின்றார்கள். அம்மா இந்த பாலருடைய எல்லா விதமான கஷ்டங்களையும், துன்பங்களையும், தீவினைகளையும், சாபங்களையும், எல்லா குறைகளையும் பரிபூரணமாக நிவர்த்தி செய்து அவர்கள் வாழ்வில் வேண்டுகின்ற சகல விதமான சௌபாக்கியமான வரங்களை தந்து அவர்கள் வாழ்வில் எல்லா விதமான வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் தந்து ரட்சிக்க வேண்டுகின்றேன் தாயே. உன்னுடைய கருணையும் மகத்துவமும் அந்த பாலர் இதயத்தில் குடிகொண்டு எல்லா விதமான சுபிட்சத்தோடு, எல்லா விதமான மங்களத்தோடு, எல்லா விதமான காரியங்களும் அவர்கள் நினைக்கின்ற காரியங்கள் வெற்றி அடையும்படியான சக்தியும் பலத்தையும் வரத்தையும் தந்துள்ள வேண்டும். அம்மா வேண்டுகின்ற நல்வரங்கள் யாவையும் தடையில்லாமல் தந்துள்ளும் தாயே. உன் காருண்யமான கிருபாகடாட்சம் இந்த மக்களுக்கு பரிபூரணமான வெற்றியும் பலத்தையும் சந்தோஷத்தையும் தந்துள்ள வேண்டும் தாயே. கருணை செய்யுங்கள் அண்ணே, கருணை செய்யுங்கள். மங்களம் தன்னிலே கற்கொண்ட தெய்வம் நீ அம்மா.
வாராதம்ம தேடி தாயி மகமாயி வேத
திருவடி சரணம் திருவடி சரணம் சித்தாஞ்சி அம்மாவே சாரணை சரணம் சித்தாஞ்சி அம்மாவே சாரணை சரணம் குருவே சாரணை சாரணே Thank you.